தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றனை. 27 நட்சத்திர மண்டல தொகுதியில் இன்று 10வது நட்சத்திரமாக உள்ள மக நட்சத்திரத்தை பற்றிய பதிவுதான் இந்த காணொளி. மகம் என்றால் ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம். சிரராசி, நெருப்பு ராசியில் உள்ள ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம். சிரம் என்றால் என்னன்னா, நமக்கு கூடவும் குறையாமல் ஒரு சீராக இருப்பதுதான் ஸ்திரம். அந்த அமைப்பை நம்ம இப்போ இந்த நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். முதல்ல இதனுடைய விலங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் எழி, மரம் ஆழமரம், பட்சி ஆண்களுக்கு, மலர் மல்லிகை, அதிதேவதை சூரியன் சுக்கிரன், இது எல்லாமே இதுக்கு அதிதேவதை. சரி, இதனுடைய காரத்துவங்கள் அல்லது இருப்பிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கலப்பை, உழவு, விவசாய பூமி, அந்த விவசாயத்தை உழவு செய்வதற்காக இந்த நுகத்தடி, எலிக்கூண்டு, விநாயகர், அவுள் பொறி, கற்பம், உபதேசம் கேட்டல், ஆசிரம வாழ்க்கை, திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய நிகழ்வுகள், கைத்தடி, ஒரு ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரேம் உள்ளது, பெல்ட்டு, கடப்பாறை, அருணாக்கயிறு, சீதாதேவி, இதெல்லாமே இந்த மக நட்சத்திரத்திற்கு சொல்லப்படுகின்ற காரத்துவங்கள். இதை ஒட்டி தான் அவர்களுடைய குணாதிசயங்கள் இருக்கிறதுக்கு அதிகமான ஒரு அமைப்பு இருக்கு. சரி, இப்போ மொத்தத்தில் மக நட்சத்திரம் அப்படின்னா இவங்க முதல்ல ஒரு 10 பேர்தை கொண்டு ஒரு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். இப்போ சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்க. இப்போ சூரியனை சுற்றி நவகிரகங்கள், அதாவது மற்ற கிரகங்கள்லாம் இயங்குது இல்லை, அப்போ இவர்களை மையமாக வைத்து ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது தொழிலாக கூட இருக்கலாம், அல்லது ஒரு ட்ரஸ்டாக இருக்கலாம், அல்லது ஒரு சங்கமாக இருக்கலாம், அல்லது ஒரு கட்சியாக இருக்கலாம், அல்லது ஒரு எது சார்ந்ததும் ஒரு சார்ந்த அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை இவரை மையமாக வைத்து மற்ற ஒரு அமைப்பு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு தலைமையை தாங்கக்கூடிய ஒரு மைய இடத்துல ஒரு சென்ட்ரல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல இந்த மக நட்சத்திர அமைப்பு இருக்கும். சரி, இவங்களுடைய குணாதிசயங்கள், செயல்பாடுகள் அப்படிங்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ 1 by 1 நம்ம இப்போ பார்ப்போம். இவங்களுக்கு உருவத்துக்கும், அதாவது இவங்களுடைய மூக்குக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீளமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அந்த தாடை, அந்த மேல் தாடை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி கொஞ்சம் ஒரு ஏதாவது ஒரு அமைப்பில் ஒன்று உதடு சின்னதாக இருக்கலாம், அல்லது கீழ்த்தாடை கொஞ்சம் நீண்டு இருக்கலாம். அப்போ அந்த முகத்தினுடைய உருவ அமைப்பில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக இந்த மக நட்சத்திர நேயர்களுக்கு உண்டு. இவங்களுக்கு பொதுவாக ஆவி பிடிக்காது, முதல்ல புகை பிடிக்காது இவங்களுக்கு. அப்போ இவங்க மேக்சிமம் என்னென்னா ஒரு ஸ்மோக்கிங் பர்சனாலியாக கண்டிப்பாக இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவங்களுக்கு ஸ்மோக்கிங் பிடிக்கிற இடத்துல இவங்களால இருக்க முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை இவங்க திரும்ப திரும்ப செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை கொண்டவர்கள். அப்போ இந்த மக நட்சத்திரத்தில் ஒன்று செஞ்சால் என்ன பண்ணோம், ரொட்டேட்டட் ஒர்க்காக கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. மேலும் இவங்க என்னென்னா ஒரு எதிராளியினுடைய மனநிலை என்ன அப்படின்னு இவங்களால கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கு. அப்போ இவங்க ஒரு உளவியல் நிபுணராக அல்லது ஒரு ஜோதிடராக, இந்த மாதிரி ஒரு துப்பறிவாளன், இந்த மாதிரி விஷயங்கள்ல இவங்களுக்கு கொஞ்சம் நாட்டம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இவங்களுடைய வீடோ அலுவலகங்களோ தொழிற்சாலையோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக NH7 இருந்த மாதிரி ஒரு மெயின் ரோட்டில் இருந்த மாதிரிலாம் இருக்காது.
கொஞ்சம் சந்து பொந்தில் போய் தான் இறந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த பரிகார ஸ்தலங்கள், அது இந்த டூர் ப்ரோக்ராம் நடத்துவங்களாக இருப்பாங்க, அல்லது வந்து கர்ம செயல்பாடுகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்னா அந்த கர்மத்தை முன்னிட்டு செய்யறவங்களுடைய செயல்பாடுகள்லாம் வந்து அதில் இவங்களுக்கு கொஞ்சம் நாட்டம் இருக்கும். இந்த அநாத போனங்களை அப்புறப்படுத்துதல், அல்லது வந்து தீர்த்த யாத்திரைன்னு சொல்லக்கூடியது காசி, கயா, ராமேஸ்வரம், இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து மற்ற நபர்களை கூட்டி செல்வது, இல்லை அல்ல தோஷம் கழிப்பதுன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு அந்த செயல்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பார்கள். அப்போ புரோகிதமும் இவங்களுக்கு புரோகிதராகவும் இருப்பாங்க. அதே சமயத்தில் கர்மத்தை செய்யக்கூடிய, மற்றவங்களுடைய கர்மத்தை போக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டை செய்யக்கூடியவர்களாகவும் இந்த நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. நிர்வாக திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள். இவங்க என்ன அப்படின்னா, ஒரு 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 இயக்கமோ ஒரு சங்கமோ முதல்ல ஒருத்தர் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன், இவங்க உள்ற பூந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த எல்லாமே அது வந்து டிஸ்போஸ் ஆயிரும். அதில் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அது டிஸ்போஸ் ஆகி இவங்க அதில் வந்து பெரிய ஆளாக வந்துடும். இவங்க எந்த நிலையில் இருந்தாலும் அந்த இடத்துக்கு போனாங்கன்னா அந்த அந்த இடத்த இவங்க கைப்பற்றி இவங்க அதில் வந்து ஒரு முதன்மை ஆளாக வந்து பிரசித்தி பெற்று எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு அன்பு அரவணைப்பில் செய்யக்கூடிய ஒரு அன்பர்களாக வரக்கூடிய ஒரு தன்மை இந்த மக நட்சத்திரத்திற்கு உண்டு. மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை முன்கூட்டியே உணரும் ஒரு ஸ்பிரிச்சுவல் கண்டிப்பாக இவங்ககிட்ட இருக்கும். அப்போ இவங்க மக நட்சத்திரத்துக்கு என்ன மேக்சிமம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கண்டிப்பாக இருக்கும். ஆங்கரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மேடை பேச்சு, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்து சங்கம், இயக்கம், இதெல்லாம் வந்து இவங்களுக்கு கைவசம் ரொம்ப எளிதில் அது அவங்களுக்கு சித்தியாகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. எளிதில் இவங்க வந்து பிரபல்யம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. மக நட்சத்திர அன்பர்கள் வந்து எளிதில் வந்து ஒரு பிரபல்யம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதே போல் வந்து இவங்களுக்கு வந்து இந்த கூண்டு அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். நீங்கள் அவங்க அந்த மக நட்சத்திரக்காரங்களில் போய் ஒரு 10 தடவை வந்து கூண்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து பயந்துருவாங்க. அவங்களுக்கு கூண்டை கண்டா பயம், அல்லது அவங்க வீட்டில் எலி கூண்டு இருந்ததுனாலோ அல்லது அந்த மாதிரி கூண்டுகளை அதிகம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பய உணர்வு கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இவங்களை சுற்றி எப்பவுமே வந்து ஒரு நட்பு வட்டம் இருக்கும். அதில் வந்து இந்த நட்பு வட்டத்தை மையமாக வைத்து இவங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அத்தனையும் இவங்களால சாதித்து கொள்ள முடிய ஒரு ஆற்றல் இந்த மக நட்சத்திரத்துக்கு உண்டு. இவங்களுடைய திருமண அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவங்க வந்து யதார்த்தமாக போய் பொண்ணு பார்த்து திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இவங்களுடைய திருமணம் அமைகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு புத்திரம் அப்படிங்கிற ஒரு வகையில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு சங்கடங்களை ஒரு சில நேரத்தில் கொண்டு வந்து நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்க வந்து மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஒரு நண்பர்களாக இருப்பார்கள், அன்பர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. இவங்க போய் ஒரு பிரச்சனையை பேசி முடிவு பண்ணாங்கன்னா இந்த மக நட்சத்திரக்காரங்க வந்து அந்த பிரச்சனை வந்து எளிதில் வந்து சீக்கிரமாக மற்றவங்க ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனநிலை இவங்களுக்கு கண்டிப்பாக மற்றவர்களுக்கு உருவாகும். அது வரைக்கும் இவங்க வந்து அந்த எதிர் தரப்பு 2 தரப்புமே வந்து சலசலப்பாக கொஞ்சம் காரசாரமாக விவாதம் போய்கிட்டு இருந்தாலும் கூட இந்த மக நட்சத்திர நேயர்கள் உள்ற போய் அதை பேசுகிறாங்க அப்படின்னா ரொம்ப எளிதில் வந்து அந்த சண்டை சச்சரவுகள் வந்து அந்த பிரச்சனை வந்து மிக சீக்கிரமாக முடியக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். அப்போ அவ்வளவு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டது இந்த மக நட்சத்திரம். சரி, இப்போ நம்ம வந்து இந்த நட்சத்திரத்தினுடைய குண இயல்புகளை பற்றி நம்ம இது வரைக்கும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தோம். இப்போ இந்த தாராபலன் அடிப்படையில் இந்த நட்சத்திரத்திற்கு வரக்கூடிய தாரைகள், எந்தெந்த நட்சத்திரங்கள் வந்து என்னென்ன தாரையில் வருது, அதற்கான உணவுகள், அதற்கான தெய்வங்கள், அதையெல்லாம் எப்படி வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து கொஞ்சம் சுருக்கமாகவும் கொஞ்சம் நிதானமாகவும் பார்ப்போம்.
முதல்ல ரெண்டாவது நட்சத்திரமா வரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பத்து தாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம். அப்போ பூர நட்சத்திரத்துக்கு எலுமிச்சை சாதம்ங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இது வந்து நம்ம வந்து ஆண்டாளுக்கு நெய்வேத்தியமாக படைப்பது, அல்லது வந்து இந்த நட்சத்திரம் வர நாளில் எலுமிச்சை சாதம் செய்து மற்றவர்களுக்கு தானமாக கொடுப்பது, பலாமரங்களை வந்து வளர்ப்பது, அல்லது பலாசுளைகளை நெய்வேத்தியமாக படைப்பது, தானமாக கொடுப்பதும், சூரிய பகவானுடைய வழிபாடும் இவங்களுக்கு வந்து நன்மை பயக்கும். நாலாவது நட்சத்திரமாக வரக்கூடிய சேமதாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம். அப்போ இவங்க இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு என்ன பண்ணலாம்? ஆரஞ்சு பழத்தை உணவாக கொள்ளலாம், தானமாகவும் கொடுக்கலாம். காயத்ரி தேவி வழிபாடுவது இவங்களுக்கு நல்ல பலனை தரும். அடுத்தது ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடியது சாதகத்தாரை. அந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாதி. இப்போ சுவாதியில் இவங்க வந்து உலர் திராட்சை, காப்பி இது மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது. மருதத்தை வந்து அந்த மருதம் பட்டைகளை வந்து இவங்க காய்ச்சி குடிப்பது அப்படிங்கிற ஒரு நிலைமை, உணவு சார்ந்த, அதாவது அதனுடைய வைத்திய பொருளாக அதை பயன்படுத்துவது. நரசிம்மமூர்த்தி வழிபாடு இவங்களுக்கு நன்மை தரும். அடுத்தது மைத்ரேய தாரை என்று சொல்லக்கூடிய 8வது நட்சத்திரம் அனுச நட்சத்திரமாக வருது. இந்த அனுச நட்சத்திரமாக வர்றதுனால இவங்க வந்து வெண்பொங்கல் வந்து இறைவனுக்கு படைத்து உணவாக உட்கொள்ளலாம், தானமும் கொடுக்கலாம். மகிழ மரம் வந்து வளர்த்தலாம். லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வதும் இவங்களுக்கு நல்ல பலனை தரும். லட்சுமி நாராயணன் வழிபடுவதும் இவங்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். பரம மைத்திரை என்று சொல்லக்கூடியது கேட்டை நட்சத்திரமாக வருவதனால வல்லாரையை இவங்களை வந்து உணவுல சேர்த்து கொள்வது நல்லம். வாராக பெருமாளை வழிபடுவதும் இவங்களுக்கு நன்மை தரும். திரட்டுப்பால் என்று சொல்லக்கூடிய பாலை வந்து நம்ம அந்த பாலில் வந்து கொஞ்சம் நட்ஸ்லாம் போட்டு காய்ச்சி குடிப்பது அப்படிங்கிறது தான் அந்த திரட்டுப்பால். அதன் மூலயமா செய்வதனால இவங்களுக்கு தேக ஆரோக்கியமும் உடல் வலிமையும் பெறும். அதே போல 11வது நட்சத்திரமாக வரக்கூடிய சமுதாய தாரை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். இப்போ இவங்க என்ன காளான் வெள்ளரியை உணவாக எடுத்துக்கொள்ளுதல் நல்ல பலனை தரும். பேரிச்சம்பளமாக இவங்க உணவாக எடுத்துக்கொள்ளலாம். திருவானைக்காவலில் உள்ள ஜம்புகேஸ்வரர் ஆலயம் சென்று வழிபடுவதும் இவங்களுக்கு நன்மை தரும். அடுத்தது அதிக நன்மை தாரை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் 13வதாக வரக்கூடிய நட்சத்திரம் இவங்களுக்கு திருவோண நட்சத்திரம். அப்போ இவங்க திருவோண நட்சத்திரத்திற்கு சீதாப்பழத்தை உணவாக எடுத்துக்கொள்வது, இட்லியை உணவாக எடுத்துக்கொள்வது, வெற்றிலைப்பாக்கு இதெல்லாம் வைத்து வழிபாடு செய்வது, மற்றவர்களுக்கு தானமாக கொடுப்பது. இவங்களும் வெற்றிலைப்பாக்கு ஒரு 25 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க திருமணம் ஆனவங்க வெற்றிலைப்பாக்கு அதிகமாக போடுவதால நன்மை பயக்கும். இந்த மக நட்சத்திர நேயர்கள் வந்து அயக்கிரிவர் வழிபாடு செய்வது நன்மை தரும். பந்த சிறப்பு தாரை என்று சொல்லக்கூடியது 15வது நட்சத்திரம் சதய நட்சத்திரம். அப்போ இவங்க கருப்பு திராட்சை உணவாக எடுத்துக்கொள்ளுதல், அதாவது உலர்ந்த கருப்பு திராட்சை உணவாக எடுத்துக்கொள்ளுதல், அவியலை வந்து உணவுல அதிகமாக சேர்த்துக்கொள்வது இவங்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல வந்து மிருத்யுவங்கேஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய மிருத்யுவஜேஸ்வரர், நான் தான் தப்பா சொல்றேன்னு நினைக்கிறேன், மிருத்யுஜேஸ்வரர் இந்த தெய்வத்தை நம்ம வந்து, ஏன்னா மிருத்யு அப்படின்னாவே என்ன அப்படின்னா இறந்தவர்களை உயிர்ப்பித்து தரக்கூடிய ஒரு தெய்வம். இந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்வதும் நமக்கு வந்து நன்மை தரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நன்மை தாரை என்று சொல்லக்கூடிய 17வது தாரை உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்போ இவங்க வந்து அன்னாச்சி பழம் வந்து உணவுல சேர்த்துக்கலாம். வேப்பிலை மரத்து வழிபாடு இவங்களுக்கு நன்மை தரும். மகா ஈஸ்வரர் வழிபாடும் இவங்களுக்கு நன்மை தரும். இப்போ சுபத்தாரை என்று சொல்லக்கூடியது 20வது நட்சத்திரம் பரணி நட்சத்திரமாக வருது. அப்போ இவங்க என்ன பண்ணலாம்? நெல்லிக்காயை வந்து உணவாக எடுத்துக்கொள்வது, கனகதாரா தோத்திரம் படிப்பது, நெல்லி மர வழிபாடு செய்வது, யானைக்கு வந்து கரும்பு வாங்கி கொடுப்பது, துர்காதேவி வழிபாடு செய்வதும் இவங்களுக்கு நன்மை தரும். பிரபல்ய யோகத்தாரின்னு சொல்லக்கூடியது 24வது நட்சத்திரமாக வரக்கூடியது திருவாதிரை நட்சத்திரம். அப்போ இவங்க வந்து வாழைப்பழத்தை உணவாக எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கும். செங்கருங்காலி மரத்தில் செய்யப்பட்டது, அதாவது
அதனுடைய பொருட்களை ஏதாவது அதனுடைய செய்த வேலோ அல்லது வந்து முருகனுடைய பொம்மையோ வைப்பது அல்லது சிவனுடைய பொம்மையோ செய்து வீட்டில் வைத்து வழிபடுவது நன்மை தரும். அபிஷேகத்தாரை என்று சொல்லக்கூடியது 27 நட்சத்திரமாக வரக்கூடியது ஆயில்ய நட்சத்திரம். அப்போ இவங்க வந்து முருங்கை சூப்பு, முருங்கை கீரை பொரியல் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடலாம். லட்டை தானமாக கொடுக்கலாம். ஆதிசேஷனுடைய வழிபாடு இவங்களுக்கு நன்மை தரும். அப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்ரீரங்கம் சென்று அந்த பெருமாளை வழிபடுவதும், அந்த சயன கோலத்தில் இருந்த பெருமாளை வழிபடுவதும் இவங்களுக்கு நன்மை தரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முடக்கு நட்சத்திரமாக வரக்கூடியது பரணி நட்சத்திரமாக வருது. இப்போ நம்ம வந்து முதல்ல வந்து தாராபலன் அடிப்படையில் 17வது நட்சத்திரத்தை சொல்லியிருப்போம். ஆனால் இங்கே முடக்கு நட்சத்திரமாக வர்றதுனால அந்த முடக்கு நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருந்தால் அந்த தசாபுத்தி நடத்துகிற காலத்தில் இந்த உணவுகளை நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது, தானமாக கொடுத்துடலாம். மற்ற நேரத்தில் நீங்கள் அதை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். வதை நட்சத்திரமாக வரக்கூடியது விசாக நட்சத்திரம், வைநாசிக நட்சத்திரமாக வரக்கூடியது ரோகிணி நட்சத்திரம், வேதை நட்சத்திரமாக வரக்கூடியது ரேவதி நட்சத்திரம். அப்போ இது சார்ந்த உணவுகளை நம்ம தானமாக கொடுப்பது மிகவும் சிறப்பு. இப்போ மக நட்சத்திர அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, சுவாமிமலை வழிபாடு இவங்களுக்கு மிக மிக ஒரு அற்புதமான நன்மையை தரும். அப்போ மாதத்தில் ஒரு முறை அல்லது 3 மாதத்திற்கு ஒரு முறையாவது அல்லது இந்த பருவ காலத்திற்கு ஏற்றமாறு 2 மாதத்திற்கு ஒரு முறையாவது இவங்க சுவாமிமலை சென்று வழிபடுவது இவங்களுடைய வாழ்வில் பெரும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். தெய்வங்கள் ஊர்வலமாக, அதாவது சப்பாரம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் தெய்வங்கள் ஊர்வலகம் செல்லும்போது அதை நாம் அந்த நேயர்கள் வந்து சோப்பது இவங்களுக்கு நன்மை தரும். மயிலுக்கு உணவு கொடுப்பது நன்மை தரும். திருமியஞ்சூர் லலிதாம்பிகை ஆலயம் சென்று வழிபாடு செய்வது இவங்களுக்கு மிக மிக ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. பசுவும் கன்றும் உள்ள சிலைகளை இவங்க வந்து கண்டிப்பாக வீட்டில் வைத்து கொள்ளலாம். அதுவும் நன்மை பயக்கும். காளான், இந்த காளானை இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பகல் நேரத்தில் சமைக்கிறாங்க அப்படின்னா ஒரு சூரிய ஒளியில் ஒரு மணி நேரம் வச்சு அதுக்கப்புறமா வந்து இந்த காளானை இவங்க உணவாக செய்து சாப்பிட்டார்களானால் இவங்களுக்கு வந்து அந்த சூரியனுடைய எனர்ஜியும் கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு கிடைக்கும். அப்போ இவங்களுடைய தேக ஆரோக்கியமும் செயல்பாடுகளும் முழு வீச்சில் இவங்களால் செயல்பட முடியும். அதே போல் புராட நட்சத்திரமும் பிறந்த கிழமையும் ஒரு நாளில் இவங்க வந்து திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் சென்று வழிபடுவது இவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல பலனை தரும். சூரிய பகவான் வழிபாடும் சூரியனுடைய ஸ்தோத்திரங்களையும் நாமங்களையும் சொல்வதும் காயத்ரி ஜபம் செய்வதும் இவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாறுதலை செய்து வாழ்க்கையில் மேலும் மேலும் உயரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். கூட்டுறவு வங்கியில் வந்து தேன்கூடு டெபாசிட்னு ஒரு டெபாசிட் இருக்கு. அந்த தேன்கூடு டெபாசிட்டில் இந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு, சுவாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு இவங்க வந்து டெபாசிட் கொஞ்சோண்டு போட்டு வைத்து அதை வீட்டில் பத்திரமா வச்சு அடிக்கடி பார்ப்பதனால இவங்களுடைய பொருளாதாரம் உயரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இந்த பால் திரட்டு அதிரசம் சாப்பிடுவது உணவுப் பொருளாக இவங்க வந்து எடுத்துக்கிறது இவங்களுக்கு ஒரு நன்மை தரும். ஆண் யானை உருவமாகவும் புகைப்படமாகவும் வைத்து கொள்வது இவங்க வாழ்க்கைக்கு ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. மக நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நட்சத்திரத்திற்கு வந்து சாதக தாரையாக உள்ள நட்சத்திரங்கள் மட்டும் பயன்படுத்தணும்னு இல்லை, எல்லா நட்சத்திரங்களும் யாருக்கு எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் கூட, அவரவர்களுடைய ஜென்ம நட்சத்திரமாக இருந்தாலும் கூட இந்த மக நட்சத்திரத்தை கண்டிப்பாக அதனுடைய தெய்வங்களையும் நமக்கு அதனுடைய தோத்திரங்களையும் அதனுடைய வரலாறுகளையும் நம்ம படிப்போமானால் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தரம் உயரும். ஏன் இதை வந்து நாம் வந்து நம்ம குறிப்பிட்டு இங்கே நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, சூரியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆற்றலை தரக்கூடியது. சூரியன் என்பது நமக்கு ஆற்றலை தரக்கூடியது.
நம்ம உண்ணும் உணவு வந்து நம்மளுக்கு உயிர் வாழ தேவையானது. அது கண்டிப்பாக வந்து ஆற்றலை எந்த அளவுக்கு தரும் அப்படின்னா, இந்த சூரியன் தரும் ஆற்றலை விட மிக மிக குறைவு. நாம் நினைக்கிறோம் உணவு சாப்பிட்டா தான் வந்து நம்மளுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம் அது எல்லாமே வந்து ஆரோக்கியம் அப்படிங்கிறத நம்ம உணவு சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை, சூரியன் இல்லாமல் நீங்கள் வந்து உணவு வரவே வராது. அதாவது சூரியன் தான் இந்த உணவு உற்பத்திக்கு காரணம். நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சிக்கும் சூரியன் தான் காரணம். அப்போ மகம் என்பது என்னன்னா மிக மிக பெரியது அப்படின்னு அர்த்தம். அப்போ சூரியன் மிக மிக பெரியது அப்படிங்கிறது அர்த்தம். ரெண்டாவது, அது 10வது என்பது நம்மளுடைய கர்மம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம இங்கே என்னன்னு ஒரு விஷயத்தை பார்ப்போம். நம்ம எந்த ஒரு விஷயத்தை வந்து அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய விஷயத்துல நமக்கு வந்து தடை அப்படின்னு ஒன்று ஏற்படுது, அதை தொடர்ந்து நம்மளால செய்ய முடியல, அதுக்கு நம்மளால ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் நம்ம நிற்கிறோம் பாருங்க, அதுதான் கர்மா. நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியல அப்படின்னா அதை உடைக்கக்கூடிய அல்லது அதை பிரிக்கக்கூடிய, அதை சிதைக்கக்கூடிய, அதை மாற்றி வைக்கக்கூடிய ஒரு எனர்ஜி லெவல் நம்மக்கிட்ட இல்லை. அதனால நம்ம அப்படியே நிற்கிறோம் அப்படிங்கிறது தான் கர்மா. அப்போ அந்த எனர்ஜியை வந்து நம்மளுக்கு சூரிய பகவான் கொடுத்துட்டாரு அப்படின்னா, அந்த ஞானத்தை, அதாவது அதை உடைக்கக்கூடிய ஞானத்தை, மாற்று பாதை, இது எல்லாமே வந்து அந்த சூரியன்கிட்ட இருந்து வந்துடுச்சு அப்படின்னா நாம் அதை எளிதாக கடந்து போகலாம். அதுக்கு என்ன அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு மண் இறுகி போயிருக்கு அப்படின்னா, இப்போ பூமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப வெயிலாகவே இருந்துன்னு வச்சுக்காங்க, அதில் ஏதாச்சும் செய்ய முடியுமா? அதில் உணவு உற்பத்தி பண்ண முடியுமா? அதில் போய் வந்து ஏற்கொண்டு உழவு முடியுமா? முடியாது. அப்போ அங்கே வந்து ஒரு நீர் அமையாதது. அப்போ அந்த நீர் வந்ததுக்கு அப்புறம் தான், அந்த பூமியில் நீர் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பூமி அந்த நீரை முதல்ல உள்வாங்கி அந்த பூமி லேசாக கொஞ்சம் ஒரு விரிவடையுது, ஒரு இணக்கமான ஒரு சூழலுக்கு வருகிறது. அப்போ அந்த இலக்கமான சூழ்நிலைக்கு வரும்பொழுது தான் நீங்கள் வந்து உழவு, அதாவது ஏர்கொண்டு அந்த பூமியை நீங்கள் வந்து உழுவும்போது அது வந்து என்னது பிளவாகுது. பிளவாகி அதுக்குள்ளே என்ன உயிர்கள் உற்பத்தி ஆகிறதுக்கான திசுக்கள் வந்து அந்த ஆக்சிஜன் உள்ள போகுது. அந்த ஆக்சிஜன் உள்ள போய் அது ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குனதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து உயிர்களை உற்பத்தி செய்யக்கூடியதுக்கு அது அங்கே உற்பத்தி. அப்போ அது நம்ம சுக்கரனுடைய நட்சத்திரம்னு சொல்கிறோம், சூரியனுடைய வீடுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ இதெல்லாம் இருந்தால் தான் என்ன வரும்? லட்சுமி வருவா. லட்சுமினா யாரு? நம்ம வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியவள் லட்சுமி. அப்போ அங்கே வந்து உணவுப் பொருட்கள் உற்பத்தி ஆகுது. அப்போ தானியங்கள் உற்பத்தி ஆகும்போது, தானியம் நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்குது. அப்போ சந்தோஷம் தரக்கூடியது யாரு? மகாலட்சுமி. அப்போ உணவு நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம சந்தோஷம் அடைக்கிறோம். அப்போ அதுக்கு முன்னாடி அங்கே என்ன இருக்கணும்? ப்ராசஸிங் நடக்கணும் இல்லையா? அந்த ப்ராசஸிங் செய்யக்கூடியது தான் இந்த மகா நட்சத்திரம். ஒரு 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 நீங்கள் இப்போ ஒரு மேடை பேச்சாளர், ஒரு மேடை இருக்குது அப்படின்னா, ஒரு அரங்கம் இருக்குது அப்படின்னா, அந்த அரங்கத்தில் எல்லாரும் கூடி இருக்காங்க அப்படின்னா, அந்த அரங்கத்தை வந்து வழி நடத்தக்கூடிய தொகுப்பாளர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா? அவர் தான் அந்த ஆர்கனைசர். அதாவது அந்த ஆங்கரிங் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, பல்வேறு தரப்பட்டவர்கள் அங்கே பேச போகிறாங்க அப்படின்னா நேரடியாக அவங்க வந்து தன்னை தானே அறிமுகப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அவங்க மிகப்பெரியவங்க, அவங்க தன்னைத்தானே வந்து அறிமுகப்படுத்தி கொள்ள முடியாது. அப்போ அந்த ஒருவர் வந்து அதுக்கு முன்னின்று இவர்கள் இன்னாரு, இவருக்கு இதை பற்றி தெரியும், இதை பற்றி இன்னைக்கு பேச போறாரு அப்படிங்கிறத ஒரு முன்னுரையாக நமக்கு ஒரு தொகுப்பாளராக கொடுக்கக்கூடியவர் தான் வந்து அந்த ஆங்கரிங் பர்சனாலிட்டி. அது கொடுத்தாதான் அதுக்கு வந்து பெருமை, வரவருக்கு வந்து பெருமை. அப்போ இந்த ஒருவரை பெருமைப்படுத்தக்கூடிய விஷயமும் இந்த மக நட்சத்திரத்துக்கு உண்டு. அப்போ இந்த நட்சத்திரத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, பெரியவங்களை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா அந்த பெரியவங்களோட நம்ம இருக்க போகிறோம்னு அர்த்தம், அந்த பெரிய தொடர்பில் இருக்க போகிறோம்னு அர்த்தம், அந்த நட்பு ஓட்டத்தில் இருக்க போகிறோம்னு அர்த்தம். அப்போ மகத்தை நாம் பயன்படுத்தும் போது ஜெகத்தினோடு நம்ம தொடர்புல இருக்கிறோம்னு அர்த்தம். அப்போ அந்த பூமியினோட நம்ம தொடர்புல இருக்கிறோம். ஜெகங்கிறது என்ன?
இந்த உலகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உலகத்தில் ஒரு பகுதி பூமி. இப்போ அதனோட நம்ம வந்து தொடர்ந்து இருக்க போகிறோம். அப்போ நெகட்டிவ் தன்மையில் நம்ம இருந்தோம் அப்படின்னா இந்த பூமிக்கு கீழே போயிடும். பாசிட்டிவ் தன்மையில் இருந்தால் இந்த பூமி மேலே இருப்போம். அப்போ இந்த பூமி மேலே இருந்தால் என்ன, யாரோடலாம் இருப்போம்? பெரிய பெரிய அறிஞர்களோட, உளவியல் நிபுணர்கள் கூட, பெரிய மகான்களோட, மந்திரிகளோட, இவங்களுடைய தொடர்புலாம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதையும் நாம் பயன்படுத்திக்கலாம். மற்றவர்களுக்கும் நாம் ஏதாவது ஒரு வகையில் பயன்படக்கூடிய ஒரு நபராக இந்த சமுதாயத்தில் நாம் இருக்க வேண்டும் கண்டிப்பாக என்று கூறி நம்ம வந்து அடுத்த நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.